டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷம் நடந்த 2023 நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமோட பொது தமிழ் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், பொருந்தா இணையை சுட்டுக. வெற்றிப்பூ சிவப்பு, நொச்சிப்பூ பச்சை, உழிஞை மஞ்சள், தும்பைப்பூ வெள்ளை. இதுல நொச்சிப்பூன்ற பச்சைன்றது தான் தப்பு, அதான் பொருந்தா இணை. இரண்டாவது கேள்வி, பெயருக்கேற்ற வினையை எழுது. சோறு சாப்பிடு வராது, தின் வராது, புசி வராது, உன் தான் ஒரு சோறு உன். வழுவு சொல்லை திருத்தியது. தலகாணின்னு வராது, தலையணை. நான்காவது கொஸ்டின், சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். சந்திப்பிழையற்றதோடு சொல்லணும். வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். விடை கேட்ட வினாவை தேர்ந்தது. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? இதுதான் கரெக்டான கொஸ்டின். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். செங்கோல் எதிர்ச்சொல் கொடுங்கோல். ஒருத்தார் எதிர்ச்சொல் பொறுத்தவர். பொருந்தா சொல்லை கண்டது சொல்லும் பொருளும். புரிசைனா மதில், புழைனா சாளரம்னா, நியமம்னா அங்காடி, மாகால்னா கடல். தப்பு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பொருந்தா சொல்லுன்றதுதான் கேட்டிருக்காங்க. செந்தாமரை, இன்சொல், கடுங்கதிர், இது எல்லாமே பண்பு தொகை. அலைக்கதிர்ன்றது மட்டும் பண்பு தொகையில சேராது. சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரிவைவலிசம், மீட்டுருவாக்கம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். தமிழ் சொல் அறிவோம். கிராப், அது செதுக்கின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. 13th கொஸ்டின், கான் கான் இச்சொல்லின் வேறுபாடு கேட்கிறாங்க. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். கான் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ரெண்டு சுழினா அது வந்து காடுன்னு அர்த்தம். கான்னா மூணு சுழினா காண்பது. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான், இதான் கரெக்ட். அரி அரி என்ற சொல்லுக்கு அரி திருமால், இந்த அரிக்கு வந்து அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். கை கைனா ஓரெழுத்து உருமுறையில ஒழுக்கம். பே பேனா மேகம், பேய் மேகம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பே மேகம். சொற்களை ஒழுங்குபடுத்த எழுதணும். ஆடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணிமே ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. கா கி கு கு அந்த இதுல பார்க்கணும். சோ கா கி கா கி கி கு கு கே கே கை கோகோ கௌ அந்த மாதிரிதான் பார்க்கணும். சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 20வது கொஸ்டின், சரியான அகரவரிசை சொற்களை சீர் செய்க. எது சரியான அகரவரிசையில இருக்குன்னு பார்த்தா 1, 3 மட்டும் தான் சரியான அகரவரிசையில இருக்கு. 2வது சரியான அகரவரிசையில இல்ல. மூ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, மூன்றது லாஸ்ட்ல இருக்கு, தப்பு. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் பாடியவர் பாரதியார். கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர். கூற்று, இது வியங்கோல் வினைமுற்று. காரணம், போ என்ற கட்டளை துணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் முற்று. போகுக அப்படின்றத வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்றாங்க. கூற்று சரி, ஆனா காரணம் இதுக்கு தவறு. இலக்கண குறிப்பு, சரியான விடையை பொறுத்துக. தொழில் பெயர் செப்பல், கரெக்ட். வினைத்தொகை காய்மணி, கரெக்ட். உவமை தொகை மூதூர், தப்பு. வேற்றுமை தொகை மலர்கை, தப்பு. விடைக்கேற்ற வினா, இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும். இது கேட்ட வினா, வழக்குகள் வகைகள் யாவை? 26வது கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுன்னு கேக்குறாங்க. அதான் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா? சமைப்பது தாழ்வு இல்லை. எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். தாழ்வா அப்படின்றது கொஸ்டின் மார்க் வந்திருக்குல்ல, கொஸ்டின் மார்க் வந்தாலே வினான்றது நமக்கு தெரியும். சமைப்பது தாழ்வில்லைன்றது ஆன்சர் பண்றாங்க. ஸோ அது செய்தி வாக்கியம். 28வது கொஸ்டின், கீழ் ஒன்றில் எது பிறவினை வாக்கியம்னு கேட்கறாங்க. செங்குட்டுவன் தங்கை வாங்கு வித்தான். வாங்கு வித்தான், வருவித்தான், அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிவளமும் மேவலால் வடிவில் அமைந்த அடி எதுகை சொற்கள். எதுகை எதுகை அப்படின்னா இரண்டாவது சொற்கள் வந்து ஒன்றி வர்றதா எதுகை. இப்போ முத்தமிழ் மெத்த இத்து ஒன்னா வருது பாருங்க. 30th கொஸ்டின், சரியான எண்ணி தேர்வு. தேனிலே ஊறிய செந்தமிழின்
சுவைதேரும் சிலப்பதிகாரம். அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தென் புருவோமே. இதுல வர்ற எதுகை கேட்டிருக்காங்க. எதுகை அப்படின்னாலே இரண்டாவது எழுத்துன்னு சொன்னா தேனிலே ஊனிலே அப்படின்னு வருது பாருங்க. இது வந்து அடி எதுகை. அடினா அடுத்தடுத்த அடியில வர்றது. சீர்னா ஒரே அடியில அடுத்தடுத்த சீர்ல வர்றதுதான் சீர் எதுகை. ஊமையால் விளக்கப்படுவது. பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதில் மனிதர் பதியும் அப்படின்ற. மறைமுகம் காணா பயிர் போல. மறைமுகம் காணாத பயிர் எப்படி இருக்கும்? வாடி போயிருக்கும்ல, வாடி வருந்து போயிருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருக்கிறது வருந்துதல். சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழி நிறைவு செய்க. கந்தை டேஷ் கசக்கி கட்டு கூழ் டேஷ் குளித்து குடி. கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி. பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிவு பழமொழி சொல்லுவோம். இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசியேப்பம். இருப்பவனுக்கு புளியேப்பமா சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு புளிச்சு போயிருக்கும், நெஞ்சு கறிக்க சொல்றாங்க. ஆனா இல்லாதவனுக்கு பசிச்சு ஏப்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உன் என்ற வேர் சொல்லும் உண்டு. படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையாளனின் பெயர் படித்தவனை. வேர்ச்சொல். பயின்றானோட வேர்ச்சொல் கேக்குறாங்க. பயில். கிறித்துவ கம்புவர் எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. இடம்பெறாத பெயர் சொல்லு வகை. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இடம் பெறாத பெயர் சொல் கேக்குறாங்க. பண்பு பெயர். ஏன்னா கால பெயர்ன்றது காலையிலன்னு வந்திருக்கு. தொழில் பெயர்ல அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னு வந்திருக்கு. பொருள்ல வந்து உணவுன்னு இருக்கு. வட்டம் பெயர் சொல் வகைகள். பண்பு பெயர். அதோட வட்டன்றது அதோட ஷேப் குறிக்குது. அது வந்து பண்புன்னு சொல்றாங்க. கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் உலகம் சென்றால் 14 நாட்கள். சீவக சிந்தாமணி உட்பிரிவு இலம்பகம். ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விஷயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூளாமணி. நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் கடிலூர் உருத்திரங்கன். மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் பூத்தராற்றுப்படை. பொறுத்துக. வெய்யோன் அப்படின்னா பகலவன், சூரியன். வெயில் அடிக்கிறதுல சூரியன் தானே வெயில் அடிக்கும், அது மாதிரி ஞாபகம். கரங்கு காற்றாடி. கொண்டல் மழை மேகம். வேழம்னா யானை. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்திரகாண்டம். பாலகாண்டம், சுந்தரகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம் இது எல்லாமே கம்பரத்தில் தான் வரும். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்பட்ட நூல் ராவண காவியம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.